அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வரகாத்துஹு. வெல்கம் டு அவர் சேனல் துவாஸ் லைப்ரரி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் வெரி இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான் பார்க்க போகிறோம். கணவர்மார்கள் மனைவிமார்களுக்காக எந்த அளவு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், இஸ்லாம் என்ன சொல்லியிருக்கிறத பற்றி அப்படின்னு தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிட்டு பார்த்துருங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டு ஆல் ஆப்ஷனை கொடுத்துருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா திருக்குர்ஆனில் திட்ட தெளிவாக திருமணத்தின் நோக்கத்தை பற்றி கூறியிருக்கின்றான். உங்களில் இருந்தே உங்களுடைய ஜோடிகளை அவர்களின் மூலம் நீங்கள் நிம்மதி பெறுவதற்காக உங்களுக்காக அவன் படைத்ததும் உங்களுக்கு இடையே அன்பையும் இரக்கத்தையும் அவன் ஏற்படுத்தியதும் அவருடைய அத்தாட்சிகளில் உள்ளதாகும். நிச்சயமாக இதில் சிந்திக்கின்ற கூட்டத்தினருக்கு பல அத்தாட்சிகள் உள்ளன. அல் குர்ஆன் அத்தியாயம் 30 வசனம் 21. அதாவது இந்த ஆயத்தின் மூலம் திருமணத்தின் நோக்கம் நிம்மதி பெறுவதுதான் என்பது விளங்குகின்றது. ஷரீஅத் சுன்னத் வழிமுறைப்படி வாழ்க்கை நடத்துபவர்களின் குடும்ப வாழ்க்கை அமைதி பூங்காவாக அமையும். குடும்ப வாழ்க்கையில் கணவன் மனைவிக்கு மத்தியில் நிம்மதியின்றி நேரமும் சண்டை சச்சரவு நடந்து கொண்டிருக்கிறது. ஒருவர் மற்றவரை கசப்பான வார்த்தைகளால் ஏசிக்கொண்டு இருக்கின்றார் என்றால், பிரச்சனைகளால் சிக்கி தவிக்கின்றார் என்றால் அங்கு ஏதோ ஒரு தவறு நடக்கிறது என்று புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு கையால் ஓசை வருவதில்லை, இரு கைகளால் தான் ஓசை எழுப்பப்படும். எனவே மனைவியிடமும் ஏதோ குற்றம் இருக்கிறது, கணவரிடமும் ஏதோ குற்றம் இருக்கிறது. இருவரிடமும் தவறுகள் நிகழும் போது வாழ்க்கையின் நிம்மதி பறிக்கப்பட்டு விடுகின்றன. குடும்ப வாழ்க்கை மனிதனுக்கு நரகத்தின் முன்மாதிரியாகி விடுகின்றது. அல்லாஹ் பாதுகாப்பானாக. கணவர் செய்யும் தவறுகளில் ஒன்று மனைவிக்காக நேரம் ஒதுக்கி பேசுவதில்லை. நண்பர்களுடன் உட்கார்ந்து அரட்டை அடித்து விட்டு இரவு 12 மணி 1 மணிக்கு வரும் பழக்கம் சில வாலிபர்களிடம் காணப்படுகிறது. சிலர் வீட்டிற்கு நேரத்தில் வந்துவிட்டாலும் அண்ணன் தங்கை தாய் தந்தையுடன் உட்கார்ந்து பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் மனைவிக்கு என்று நேரம் தருவதில்லை. கடைசியில் சண்டையில் முடிகிறது. ஏனென்றால் மனைவியின் அடிப்படை தேவைகளில் ஒன்று நேரம் ஒதுக்கி அவர்களுடன் பேசுவதும். அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவிக்கு நேரம் கொடுக்க வேண்டும் என்பது மார்க்கத்தின் கட்டாயமாகும். அதை நிறைவேற்றவும் வேண்டும். இப்படிப்பட்டவர்களுக்கு மட்டுமல்லாமல் பலர் நற்காரியங்களை காரணம் காட்டி மனைவிக்கு நேரம் ஒதுக்குவதில்லை. சிலர் நஃபிலான வணக்கங்களை அல்லது தீனுடைய வேலைகளை மனைவிக்கு நேரமே கொடுக்க முடியாத அளவுக்கு தன் மீது இழுத்து போட்டுக் கொள்கிறார்கள். இவர்கள் நல்லவர்கள், இறையச்சம் தக்குவா உடையவர்கள் தான். ஆனால் பெரும் தவறு செய்து விடுகின்றனர். மனைவிக்கு நேரம் கொடுக்காததின் விளைவாக இவர்களின் இல்லற வாழ்க்கையில் கலை இழந்து காணப்படுகிறது. அதற்காக தீனுடைய வேலைகள் செய்யக்கூடாது என்பதல்ல, அதற்கு நேரம் ஒதுக்குவது போன்று மனைவிக்கு நேரம் கொடுக்க வேண்டும். ஏனென்றால் அதுவும் தீனுடைய காரியம்தான். இதை பற்றி அழகான ஒரு சம்பவத்தை எடுத்துக்காட்டாக பார்ப்போம். ஒரு தடவை அமீருல் முக்மினின் ஹல்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் ஒரு பெண் வந்து தன் கணவரை புகழ ஆரம்பித்தாள். என் கணவர் மிகவும் நல்லவர், பகலெல்லாம் நோன்பு வைத்து இரவு முழுவதையும் தொழுகையிலும் குரான் ஓதுவதிலும் கழிப்பார் என்றார். சிறிது நேரம் இடைவெளிக்கு பிறகு இதே வார்த்தைகளை 2-3 முறை கூறினார். ஹல்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இப்பெண் தன் கணவரை இவ்வளவு புகழ்கின்றாரே என்று ஒரே ஆச்சரியம். ஆனால் அவருக்கு அவ்வார்த்தைகளின் உள்கருத்து புரியவில்லை. அப்பொழுது உடனிருந்த ஹல்ரத் உபை இப்னு காஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அமீருல் முக்மினின் அவர்களே, இப்பெண் மிக அழகிய வார்த்தைகளால் தன் கணவரின் தவறை சுட்டிக்காட்டி அவருக்கு உபதேசம் செய்யுமாறு உங்களிடம் கேட்கிறார் என்றார்கள். ஹல்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இவளது கணவர் நல்லவராக தெரிகிறாரே, அவர் என்ன தவறு செய்கிறார் என்று கேட்டார்கள். அப்பெண்ணும் அதை தான் கூறுகிறார். அவரது கணவர் பகல் முழுவதும் நோன்பு வைத்து இரவு முழுவதையும் இபாதத்தில் கழிக்கின்றார். ஆனால் மனைவிக்கு நேரம் ஒதுக்குவதில்லையே என்று உபை ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள். அப்பொழுதுதான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சிந்தித்து பார்த்தார்கள். பிறகு அப்பெண்ணின் கணவரை அழைத்தார்கள். அவர் ஒரு சஹாபி, மிகவும் நல்ல மனிதர், அல்லாஹ்வின் நேசத்தால் இரவு பகலாக இபாதத் செய்து வந்தார். ஹல்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹல்ரத் உபை ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம், நீங்கள் தானே இந்த பிரச்சனையை கண்டுபிடித்தீர்கள், நீங்களே தீர்ப்பு சொல்லுங்கள் என்று கூறினார்கள். உடனே ஹல்ரத் உபை ரலியல்லாஹு அன்ஹு அந்த சஹாபியிடம் மனைவிக்கு நேரம் கொடுக்க வேண்டும் என
மார்க்கம் கட்டளையிடுகிறது. எனவே நீங்கள் அவளுக்கு நேரம் ஒதுக்க வேண்டும். குறைந்தபட்சம் நீங்கள் 3 நாட்கள் நோன்பு வைத்தால் 4வது நாளில் நோன்பை விட்டுவிட்டு மனைவிக்கு நேரம் கொடுக்க வேண்டும் என்று கூறினார்கள். அவரும் சரி என்று ஏற்றுக்கொண்டார். 4 நாட்களுக்கு ஒரு நாள் எனக்கு கிடைக்கும் என்ற சந்தோஷத்தில் அப்பெண்ணும் சென்று விட்டாள். ஆனால் ஹல்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த 3 நாட்கள் என்ற நிபந்தனையை எப்படி ஏற்படுத்தினீர்கள் என்று கேட்டார்கள். நான் குரானை பார்த்து கூறினேன். குரானில் ஒரு ஆணுக்கு அதிகபட்சமாக 4 பெண்களை திருமணம் செய்யும் அனுமதி இருக்கிறது. ஒருவருக்கு 4 மனைவிகள் இருந்தால் 3 நாட்களுக்கு பிறகு 4வது இரவு ஒரு பெண்ணுக்கு கிடைக்கும். எனவே தான் நீங்கள் 3 நாட்கள் நோன்பு வைத்தால் 4வது நாளை மனைவியுடன் கழிக்க வேண்டும் என கூறினேன் என்று ஹல்ரத் உபைத் இப்னு ஹாஃப் ரலியல்லாஹு அன்ஹு விளக்கம் கூறினார்கள். இப்படி பலர் நற்காரியங்களை முன்வைத்து மனைவிக்கு நேரம் கொடுக்க தவறிவிடுகின்றனர். இது மனைவியின் உரிமை. அவளுக்கு நேரம் கொடுப்பது கணவனின் கடமை. எனவே கணவன் மனைவி இருவரும் ஷரீஅத் சுன்னத்தை கவனத்தில் கொண்டு ஒருவர் மற்றவரின் உரிமைக்கு முன்னுரிமை கொடுத்து நிறைவேற்றி வந்தால் அவர்களின் வாழ்க்கையில் அன்பென்னும் தென்றல் வீசும். அதன் மூலம் அவர்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம் கிடைக்கும். அவர்களின் சந்ததிக்கும் விருப்பத்தக்க நல்ல பலன்கள் கிடைக்கும். அவர்களில் இருந்தே உலகத்திற்கே வழிகாட்டியாக திகழும் புனிதர்கள் தோன்றுவார்கள். அல்ஹம்துலில்லாஹ். எனவே கணவன்மார்கள் என்னதான் வேலை செய்தாலும் நற்காரியங்கள் புரிந்தாலும் மனைவிக்காக சிறிது நேரம் ஒதுக்கி அவர்களிடம் பேசுங்கள். இன்ஷா அல்லாஹ் இது சக்ஸஸ்ஃபுல் லைஃப்க்கு ஒரு அடித்தளமாக இருக்கும். மனைவியிடம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது எந்த அளவு முக்கியம் சொல்லி இந்த வீடியோ பார்த்த பின்னாடி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு சொல்லி நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணலாம். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.